ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் vlog தான். 2-3 நாளாக கிளைமேட் நல்லா இருக்குன்றதுனால எழுந்துக்கவே முடியல. நைட் லேட்டாக தூங்கிட்டு மார்னிங் எழுந்துக்கவே முடியல. எழுந்தேன், அவங்களும் என் கூடவே சேர்ந்து எழுந்துட்டு மார்னிங் வந்து சமைக்கவே விடலை. அதுவே பாதி லேட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு சமைச்சிட்டு லஞ்ச் பாக்ஸும் கட்டியாச்சு. என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா, கீரை, உருளைக்கிழங்கு, முட்டை, தயிர் தான். பிகாஸ் வந்து சண்டே வந்து நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப லைட் ஃபுட்ஸாக எடுத்துக்கிறது. டேஸ் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னே தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கட்டியும் பாப்பா வந்து 8 months ஆகிட்டா. இப்போ தான் பிறந்தா மாதிரி இருக்குது. பட் எப்படி 8 months ஆகுதுன்னே தெரியல. அண்ட் அதுக்கட்டியும் அவங்க முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா, அதை, அம்மா எல்லாமே ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருந்தாலும் முட்டி போட்டு ஓடும் போது அதை வந்து நம்மளால் சமாளிக்கவே முடியல. இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து லூப்லேயே போயிட்டு இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்துக்கிறோம், சமைக்கிறோம், பேபிஸை பார்த்துக்குறோம். இந்த மாதிரி தான் லைஃப் வந்து லூப்பில் போயிட்டு இருக்கு. உங்கள் லைஃப் எப்படி போகுது ஆஃப்டர் பேபின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டென்ஷனாக இருந்தாலும், கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், அந்த குழந்தையோட சிரிப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ், அந்த டென்ஷன்ஸ் எல்லாமே அந்த அந்த டைமுக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடுது. ஸோ உங்கள் பேபிஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அவங்களோட பேசுங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க வளர்ந்துட்டா. உங்கள் பேபிஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி